ஆக்டர் தளபதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோட்டோட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தளபதி 69 அதாவது இந்த படம் தான் அவருக்கு கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், இல்லன்னா இல்லாம கூட இருக்கலாம். மேபி வந்து தளபதி 69க்கு அப்புறம் வந்து கன்டினியூஸா அவர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த படம் முடிஞ்சா தான் தெரியும். இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வினோதன் தான் இந்த படத்த வந்து செதுக்க போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தைன்னு சொல்றத விட எல்லாமே முடிவாச்சு. அதாவது இன்னும் ஒரு 2 வீக் அப்படின்னா 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாலயும் சரி, அதர் சினிமாலயும் சரி, ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் மூவியா எடுக்க நம்ம வினோதன் பிளான் பண்றாங்க. 1 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்டர்வியூல வினோதன் வந்து நான் தளபதி 69 டைரக்ஷன் பண்றேன்னு அவரு ஒத்துக்கிட்டாரு. ஆனா வந்து இந்த ஸ்டோரிய பொறுத்தவரையும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி படம் பொலிட்டிக்கல் படமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வினோதன் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த இன்டர்வியூலயே, இது பொலிட்டிக்கல் படம்லாம் இல்லங்க. பக்கா கமர்ஷியல் மூவி தான். ஃபேன்ஸுக்கும், ஆடியன்ஸுக்கும் என்ன தேவையோ அது கண்டிப்பா இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா வந்து வேற மாரி சம்பவம், கோட் படத்த விட வேற மாரி ஒரு பெரிய சம்பவம் இந்த தளபதி 69ல இருக்கும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட நியூ காம்போ எந்த மாரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து தளபதியை பொறுத்தவரையும் 69ஓட நிறுத்த மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.